கல்வியிலே நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது. ஆக உங்க பிள்ளைகளினுடைய கல்வி அமைப்புகள் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த அமைப்பாக இந்த மாதத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிணக்குகள் அனைத்தும் குறையக்கூடிய, சின்ன மருத்துவ செலவுகள் ஆனாலும் ஆரோக்கியம் மேம்படக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். நீண்ட நாளான ஏதேனும் சொத்துக்களை விற்க வேண்டிய உங்களுடைய முயற்சிகளோ அல்லது விற்பதற்கான அல்லது இடமாற்றத்திற்கான உங்களுடைய முயற்சிகளோ நன்முறையில் கைகூடி வரப்போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் மிதுன ராசி நேயர்களுக்கு இம்மாதம் அமையப்பெறுகின்றது. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகின்றது இதான் பார்க்க போறோம். சரிங்களா? இது ஒரு பொதுவான பலன்கள் நண்பர்களே. ஒரு 10% தான் இதுக்கு பலம் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் நம்ம பலனை பார்க்கும்போது நீங்க கூட ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிடணும். சரிங்களா? நான் ஒவ்வொரு பலனை சொல்லும் போதும் உடன் உங்களுக்கு இந்த தசாபுக்தி நடக்கின்றதா பாருங்கன்னு ஒவ்வொரு பலனுக்கும் ஒரு தசாபுக்தி நான் குறிப்பிட்டு சொல்லுவேன். அந்த தசாபுக்தி நடந்தா அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாயிரும். 10%ல இருந்து அது ஒரு 70-80%க்கு நல்ல பலமான பலன் ஆயிரும். உங்க ஜாதகப்படியும் அந்த அமைப்பு இருந்ததுன்னா உறுதியா கிடைச்சிரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்ப ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கேளுங்கள் நண்பர்கள். நம்ம பலன்களுக்குள்ள போயிடலாம். மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இம்மாதம் கல்வியில ஒரு நல்ல சிறப்பான நகர்வு, கல்வியில நல்ல ஒரு ஏற்றம் காணக்கூடிய மாதமாக குழந்தைகளுக்கு இம்மாதம் அமைகின்றது. ஆக என் பிள்ளை படிக்கலையே, அதாவது மிதுன ராசிக்காரங்க உங்க வீட்டுல பிள்ளைங்க படிக்கிற வயசுல இருக்காங்கன்னா கவலையே பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகள் இதுக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் இப்போ பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி படிப்பாங்க. சரிங்களா? ஆனாலும் கொஞ்சம் அந்த அசட்டுத்தன்மை இருக்க தான் செய்யும். அதை நம்ம கொஞ்சம் பெற்றவர்கள் கொஞ்சம் பார்த்து கவனிச்சிங்கன்னா படிப்புல ஓரளவுக்கு மேன்மைக்கு கொண்டு வந்துடலாம். அப்படியே ஜாதக படிப்போங்க. 4ஆம் இடமோ 9ஆம் இடமோ வலுப்பெற்று அது சார்ந்த தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் உறுதியாக இம்மாதம் கல்வியில ஏற்றம் உண்டு. அதே போல அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சொத்து சேர்க்கைக்கு அற்புதமான காலகட்டமாக நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது நீங்க மனதில் வச்சுக்கிடணுங்க. ஆக கூடுமானம் வரையிலும் சொத்து சேர்க்கை, ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்கி போட்டது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நற்செய்தியினை வழங்கும். அப்படியே ஜாதகத்துக்கு வந்துருங்க. உங்க ஜாதகப்படி 4ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கேனும் செல்லுமானால் உறுதியாக அந்த இடம் வாங்குற ப்ராசஸ் வலிமையாயிரும். வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகமாயிரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் நீண்ட நாளா வீடு கட்டிக்கிட்டு இருக்கவங்க, கட்ட முடியாம அல்லது பாதியில் நின்று கொண்டிருப்பவர்கள், இந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சொத்து பிரச்சனைகள்ல இருந்து ஒரு நகர்வினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. தசாபுக்தி நடந்தால், நடக்கலைன்னா அது நீங்க எடுத்துக்க கூடாது. சரிங்களா? அதுல நல்ல கான்சியஸா இருக்க வேண்டியது அவசியம். அன்பு நண்பர்களே, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இடமாற்றம், மனை மாற்றம் அல்லது உத்தியோக மாற்றம் அப்படின்னு ஏதாவது ஒரு மாற்றங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க சில காலமா. ஆனா அந்த மாற்றங்கள் வந்த மாதிரியே தெரிஞ்சிருக்காது. இப்போ இந்த காலகட்டம் உங்க ஜாதகப்படியும் 3ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ நடக்கின்றது என்றால் இந்த காலகட்டம் இடமாற்றத்திற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக உறுதி செய்யப்படுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்க உணர்ந்துக்கிடணும். சரிங்களா? அதே போல இந்த காலகட்டத்தினை பொறுத்த மட்டிலும் உங்க ஜாதக அமைப்பின்படியும் 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுதுன்னா சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணுங்க. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இதனை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது என்பதனை எனது அருமைக்குரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்க ஜாதக அமைப்பின்படியும் 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் ஒரு அற்புதமான முறையில சேர்க்கைகள் மிக மிக சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். சரிங்களா? மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் சில பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீர்கள். அடிக்கடி பயணங்களை மேற்கொள்றது மாதிரி இருக்கும். அல்லது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்தோ சொத்துக்கள் சார்ந்தோ ஏதாவது டாக்குமெண்டேஷன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்ல ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். ஆக உங்க சுய ஜாதக அமைப்படியும் 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட நல்ல தசாபுக்தி யாருக்கு செல்லுகின்றதோ அவர்களுக்கு உறுதியாக இந்த ஒப்பந்தமும் உறுதியாக இந்த இடமாற்றமும் சிறப்பு மிகுந்த முறையில் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக
மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் அல்லது தாயார் வழியிலிருந்து சில சகாயம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். அப்போ யாருடைய ஜாதகப்படியெல்லாம் 4ஆம் இடம் அல்லது 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு நீங்க பெருசா சம்பாதிக்காத தாயாரின் சொத்தோ அல்லது தாயாரின் பொருளாதாரமோ அல்லது தாயாரின் உதவியோ அல்லது தாயாரினுடைய அன்போ கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு உங்க ஜாதகப்படி 4ஆம் இடம் அல்லது 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகணும். போச்சுன்னா உறுதியாக கிடைக்கும். இல்லைன்னா அது கோச்சார பலன் 10% பெருசா கிடைக்காது. நீங்க அதை புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? அதனை அடுத்ததாக ஆரோக்கிய அமைப்புகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நண்பர்களே. சின்ன சின்ன உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவ செலவுகள் மூலமாக அதை குறைத்து விடலாம். ஆனால் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்திட வேண்டும் அப்படிங்கிறதுல மட்டும் நீங்க மறந்து விடக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹெல்த்ல இந்த காலகட்டங்கள் தொந்தரவு வரும். ஜாதகப்படியும் பார்த்தீங்கன்னா இப்போ 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திலாம் ஓடிக்கிட்டு இருக்கு அல்லது 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திலாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா மருத்துவ செலவுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது அப்படிங்கிறத நண்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு எந்த அமைப்புகளுக்கு சிறப்பு மிகுந்து வழங்கப்படுகின்றது இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஜோதிடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீடு சொத்து பத்து அதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே. அந்த மன நிறைவு ஓரளவு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால மனநிறைவு உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். யார் ஜாதகப்படி 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போகுதா மனநிறைவு நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் உடல்நல ரீதியாக ஏற்பட்டு மறையும். ஆக ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 6-12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தா ஒருவேளை ஹெல்த்ல தொந்தரவு வருதுன்னா மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டடா வராதது மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் நம்ம சரிபடுத்தி வச்சுக்கிடணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு அமைப்பு நண்பர்களே. சரி, வேற எங்க என்ன மாதிரியான அமைப்பாடுன்னு கேட்டீங்கன்னா, தாயாரின் உடல்நிலையே இந்த காலகட்டம் தொந்தரவு பண்ணும். செப்டம்பர் மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு தாயாரினுடைய உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும். அதனால் அதுலயும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது என்பதனை எனது அருமைக்குரியவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆக இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நன்மையும் ஏற்ற இறக்கங்களையும் கொடுக்கின்ற காலகட்டமாக அமைகின்றது. நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அப்படியே உங்க ஜாதக அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி ஓடிக்கிட்டு இருக்குன்னா உறுதியாக அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு மிக பலமாக உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே போல அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் கையில ஓரளவுக்கு கணிசமான வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டம். உங்க ஜாதகப்படியும் யாருக்கு 2ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் போகுதோ அவர்களுக்கும் உறுதியாக இந்த காலகட்டத்தில் பணவரவுக்கான அமைப்பு உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொதுவாகவே மிதுன ராசி நேயர்களுக்கு ஓரளவு நல்ல காலகட்டமாக அமைகின்றது. ஆனால் இடையில சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா போதும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல மேன்மையான மாதமாக அமைகின்றது. அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.